ஃப்ரீடம் உரிமை நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக். இந்திய கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனி 2014ல ஒரு மான நஷ்டஈடு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கொட்டி இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த வழக்குல தொடர்புடைய ஐபிஎஸ் அதிகாரிக்கு 15 நாட்கள் சிறையில் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வழக்கு என்ன? எதனால தோனி வழக்கு எல்லாமே தொடர்ந்தார் அப்படின்ட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். 2013ல ஐபிஎல்ல பல்வேறு சூதாட்டங்கள் எல்லாமே நடைபெறுகிறது அப்படின்ட்டு அப்போ ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த சம்பத்குமார் அவர்கள் ஆய்வு எல்லாமே மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வின் போது எம்எஸ் தோனி அவர்களும் இது இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு இவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. மேலும் இது ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு விவாதமா மாறுது. மீண்டும் 2014ல தோனி அவர்கள் அந்த தனியார் தொலைக்காட்சி மீதும், அந்த தனியார் தொலைக்காட்சி சார்புடைய அந்த ஆசிரியர் மீதும், மேலும் அந்த குற்றச்சாட்டை வச்ச ஐபிஎஸ் அதிகாரி மீது ஒரு வழக்கு தொடர்றாரு. இவங்க என்னோட பெயருக்கு களங்கம் விளைக்கிறாங்க. அதனால மானபங்கமா எனக்கு ₹100 கோடி இவங்க குடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு தொடர்றாரு. மேலும் அந்த வழக்க ஒட்டி இப்ப ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, அதற்கு பதில் தர்ற மாரி இந்த ஐபிஎஸ் அதிகாரி சார்பு ஒரு மனு ஒண்ணு ஒரு விளக்கம் ஒண்ணு தரப்படுது. அந்த மனுவுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே உச்சநீதிமன்றத்தையும், உயர்நீதிமன்றத்தோட மாண்ப சிதைக்கிற வகையில இருக்கு. மக்களுக்கு இதனால உச்சநீதிமன்றத்து மேல இருக்க நம்பிக்கையும், உயர்நீதிமன்றத்து மேல இருக்க நம்பிக்கையும் சிதைக்கிற மாரி இருக்கு. ஆக இவர் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கீழயும் இவர் கைது பண்ணணும். சட்ட ரீதியா இவருக்கு நடவடிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு தோனி அவர்கள் மேலும் இன்னொரு வழக்குமே அவர் மேல தாக்கல் பண்றாங்க. இது எல்லாமே தலைமை நீதிபதியோட அனுமதியோட நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தோனி அந்த மனுவிலுமே குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அதோட தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. இந்த தீர்ப்பை விசாரிச்சது யார் பார்த்தீங்கன்னா, எஸ். செந்தில்குமார் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் இதற்கான தீர்ப்பை இப்போ குடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஎஸ் அதிகாரி பண்ணது தப்பு தான். ஆக 15 நாள் சிறையில வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் இந்த வழக்க ஒட்டி இந்த விவாதங்கள் எல்லாமே ஒட்டி மேலும் ஒரு மேல்முறையீடு போட ஒரு 30 நாட்கள் அவகாசம் விட்டிருக்காங்க. ஆக இவருக்கு இந்த தண்டனை சிறை தண்டனை 15 நாட்கள் இருந்தாலுமே அந்த 30 நாள் கழிச்சு தான் அவர் அந்த 15 நாள் சிறையை அடைப்பார்னு சொல்லப்படலாம். எதனால அப்படின்னா, அந்த 30 நாள் எதற்காக அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க. இவங்க மேல தப்பு இல்லைன்னா இவங்க மேல்முறையீடு போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிட்டு இவர் தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே ஒட்டி உங்களோட பார்வை என்ன அப்படின்ட்டு எங்களோட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. நன்றி.